அஷ்மிதாவுடைய கணவர் ஸ்ரீ விஷ்ணு வந்து பெண்களை குறி வச்சு சதுரங்க விளையாட்டு விளையாடுறாரு அப்படின்னு சில வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியா வெளியில வந்துச்சு. அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து அவர் செய்தியாளரை சந்திச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாமே பொய், என்னை மிரட்டி பேச வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்துல என்ன நடந்துக்கிட்டு சொல்லப்பட்டதுன்னா வீடியோ வெளில வந்ததுக்கு அப்புறம் ஃபாரெக்ஸ் ஸ்கேமை வந்து மறைக்கக்கூடியதற்கான ஒரு விஷயம் வந்து இப்போ புதுசா இது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சில பேரும் அண்ணான்னு சொன்னப்போ வந்து சாரிமா தங்கச்சின்னு போட்டுட்டு மறுநாள் போயிட்டு கான் சி யூ எஸ் தங்கச்சி அந்த மாதிரிலாம் போட்ட வீடியோ அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து டெலிட் செய்யப்படுது அந்த இடத்துல. ஆனா அவர் பாக்கெட் வந்து காண்டம் எடுக்கிற மாதிரியான வீடியோக்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அவருக்கு எதிராக வெளியிட்டு இருக்காங்க. என்ன காரணத்திற்காக விஷ்ணுவோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு எதிராக செயல்படும் இந்த மாதிரி சொல்லி என்ன பேச வச்சாங்க, என்ன த்ரெட்டன் பண்ணி பண்ண வச்சாங்கன்னு சொல்றாரு. என்னோட கேள்விங்க ஒண்ணே தாங்க, இந்த வீடியோ எப்போ வெளியே வந்துச்சு? ஞாயிறு திங்கள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்களை அடிச்சிருக்காங்கல்ல, நைட் இது பண்ணாங்க, அப்பயே நீங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போல? அப்ப ரெண்டு பெண்கள் கூட மட்டும்தான் விஷ்ணு சாட் பண்ணிருக்காரு. அதுதான் விஷ்ணுவோட போன் எடுத்து அவங்க காமிச்சது. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், விஷ்ணு ட்ரேடிங் மட்டும் அப்படி கிடையாது, பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப கேவலமான வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான். இங்க நிறைய பேர்கிட்ட எடுத்தோன்னே அவர் கேட்கிற விஷயம் வந்துட்டு மீட் பண்றாரு அப்படின்னா அடுத்த கேட்கக்கூடிய விஷயம் வந்து காஃபி டேட் போலாமா, ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாமா, எதுக்கு? அஷ்மிதாட்ட எப்படியாவது அவங்களுடைய நாலேஜ் இந்த விஷயம்லாம் போயிருக்கும்ல, அவங்க ஒய்ஃப் விஷ்ணுவை கேட்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதாங்க இங்க எல்லாருக்கும் இருக்க கேள்வி. வீட்டுல குவெஸ்சன் பண்ணணுமா இல்லையா? ஹஸ்பண்ட் இந்த மாதிரி போகும்போது சரி ஸ்கேம் ஒரு பக்கம், பொண்ணுங்க விஷயம் வரும்போது கொந்தளிச்சிருக்கணுமா இல்லையா? எந்த ஒய்ஃபா இருந்தாலும் புருஷன் இந்த மாதிரி போறதை அலோவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையே குவெஸ்சன் பண்ணல. ஏங்க நான் ஓப்பனா கேட்கிறேன், அதுல என்ன சொல்றேன், எங்களை வந்து போன வாரம் போகும்போது வந்து அந்த ரூம்குள்ள விட்டுட்டாங்க, என்னையும் அவங்க தங்கச்சியும். நீங்க ஒரு அசிங்கமான விஷயம் சொல்றீங்களா? நீங்க ஆம்பளை தானே, அந்த இடத்துல ஆம்பளைக்கும் கருப்பு இருக்கு தானே, ரூம்குள்ள விட்டு நீங்க அடுத்த நிமிஷம் வெளில போயிருக்கணுமா இல்லையா? இந்த இடத்துல முக்கியமான கேள்வி, அஷ்மிதா நிறைய பொண்ணுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க மேக்கப் அப்படின்னு. அப்ப அந்த ட்ரைனிங் போகக்கூடிய பொண்ணுங்களை கூட விஷ்ணு வந்து மிஸ்யூஸ் பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. டவுட் வர ஆரம்பிச்சு. விஷ்ணுவா எங்களுக்கு கால் வருதுன்னா நம்பர் எங்க இருந்து எடுத்துருக்கணும்? இட் வாஸ் a common like questionல. அப்ப எங்க நீங்க நம்பர் எடுத்து ஒய்ஃபோட போன்ல இருந்து? வணக்கம், இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். அஷ்மிதாவுடைய கணவர் ஸ்ரீ விஷ்ணு வந்து பெண்களை குறி வச்சு சதுரங்க விளையாட்டு விளையாடுறாரு அப்படின்னு சில வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியா வெளியில வந்துச்சு. அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து அவர் செய்தியாளரை சந்திச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாமே பொய், என்னை மிரட்டி பேச வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது வந்து எப்படி சொல்லப்பட்டதுன்னா வீடியோ வெளில வந்ததுக்கு அப்புறம் ஃபாரெக்ஸ் ஸ்கேமை வந்து மறைக்கக்கூடியதற்கான ஒரு விஷயம் வந்து இப்போ புதுசா இது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சில பேரும் அந்த பக்கம். இன்னும் சில பேர் அது எப்படி வந்து இந்த இடத்துல பேசப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நிறைய இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல வந்து நிறைய கூட சொல்லியிருந்தாரு அந்த இடத்துல. இந்த மாதிரி வந்து என்ன 1 கோடி கேட்டு மிரட்டினாங்க, அதாவது நான் உன்னை விட்டுறேன்னு சொன்னாங்க, காசு கொடுக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அவங்களே தான் இதெல்லாம் பண்ணாங்க, நான் எதுவுமே பண்ணல. ஐ மீன் திரும்ப வந்து ஃபாரெக்ஸ் ஸ்கேம்ல என்ன விக்டிம் ரோல் எடுத்தாரோ அதே விக்டிம் ரோல் தான் இங்கேயுமே எடுத்திருக்காரு. அவருடைய விளக்கத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஓரளவு பார்த்தோம். ஓகே, சரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரெக்ட் ஸ்கேம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஓகே, அது 1 மந்தா போயிட்டு இருக்கு இந்த விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் ரெடிட்ல பார்த்து ஆரம்பிச்சு சும்மா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட போய் ஒரு 50 லட்சம் நினைச்ச ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் பேசினேன். அதை தாண்டி தான் இந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் வெளில கொண்டு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சி கணக்குல வந்து இன்னைக்கு இது போயிட்டு இருக்கு. ஓகே, தட் இஸ் லைக் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதனை ஒட்டி வந்து பார்த்தோம்னா நிறைய செக் பவுன்ஸ் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு, நிறைய கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு ஊர்ல வந்துட்டு எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாச்சுன்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி அதாவது 15th அன்னைக்கு விஷ்ணுவோட நிட்டோ ஆர்கானிக்ஸ் பேஜ்ல இருந்து ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோ வருது அப்படின்னா, வீடியோ வந்தது ஐ திங்க் 15 அதை தாண்டி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ வருது, இந்த மாதிரி என்னோட மொபைல் வந்து தொலைஞ்சு போச்சு, என்னோட ஐடி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, அதனால யாராவது என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்தோ இல்ல என்னோட இன்ஸ்டா டிஎம்ல இருந்தோ ஏதோ டெக்ஸ்ட் வந்து அது யாரும் நம்பி ஏமாந்துறாதீங்கன்னு ஒரு வீடியோ வருது. ஸோ தென் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ. சண்டே மண்டே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோன்னு 2 வருது. ஒன்று வந்து more than 6 minutes, ஒன்று வந்து more than 3 minutes. ஓகே, அந்த இடத்துல என்ன வீடியோ வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கும்போது அதுல நிறைய டிஸ்கிரிப்ஷன் நம்மளால பார்க்க முடிஞ்சது. திஸ் இஸ் ஃபேக்ட் நாட் ஃபிக்ஷன் போட்டு நாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸ்கேம் நடக்கும்போது நாங்க கூட தான் இருந்தோம். பட் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது பொண்ணு விஷயம், என் தங்கச்சிக்கிட்டே அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இதுக்கப்புறம் வந்து இது வெளில கொண்டு வரணும்னு தான் நாங்க கொண்டு வந்தோம் ஒரு விஷயம். இன்னொன்று அதுல பாத்தீங்கன்னா பாக்கெட்ல இருந்து காண்டம் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஐயோ ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் செபின்னு கேட்கிற விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அவர் கணக்கிலே கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல நிறைய வந்தது இது தொடர்ந்து. அதாவது அதுல மெயினா பார்க்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, 2 ஐடியில வந்து பொண்ணுங்க கிட்டே ஒரு மெசேஜ் பண்ணுது. விஷ்ணு வந்து ஸ்கேம்ல மட்டும் பேட்டர்ன் யூஸ் பண்ணல. ஸ்கேம்ல அவர் யூஸ் பண்ண பேட்டர்ன் என்ன அப்படின்னா,
சேம் லைக் ஆஃப் டெக்ஸ்ட். அந்த எல்லாரும் ட்ரைனிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ற டெக்ஸ்டா இருக்கட்டும், அடுத்தடுத்த டெக்ஸ்டா இருக்கட்டும், எல்லாமே சேம். பட் டு த பர்சன்ஸ் மட்டும் வேற வேற, டூ மட்டும் வேற வேற. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்க லிப்ஸ் நல்லா இருக்கு, உங்க லிப் ஷேட் நல்லா இருக்கு, அந்த மாதிரி பேசுறது. ரெண்டாவது ஐடியில பேசும்போது கல்யாணம் ஆனவங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லக்கின்னு சொல்றது, நீங்களும் மேரிட் தானே அப்படின்னு அந்த இடத்துல கேட்கும் போது வந்துட்டு இல்ல ஒய்ஃப் கெட்ஸ் போர்டுன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அண்ணான்னு சொன்னப்போ வந்து சாரிமா தங்கச்சின்னு போட்டுட்டு மறுநாள் போயிட்டு கான் சி யூ எஸ் தங்கச்சி அந்த மாதிரி எல்லாம் போட்ட வீடியோ கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, வீடியோஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்துல 1 மில்லியன் வியூ, செகண்ட் வீடியோ போடுறாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து டெலிட் செய்யப்படுது அந்த இடத்துல. ஓகே, விஷ்ணுவோட ஐடியும் சேஞ்ச் பண்ணப்படுது, நேம் விஷ்ணு டிபி ரிமூவ் பண்ணப்படுது, எல்லாமே இந்த இடத்துல இந்த மாதிரி ஆகுது. அதனை தொடர்ந்து நிறைய பேர் இங்க என்ன பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இதுவும் ஸ்கிரிப்டட், இது வந்து அதாவது விஷ்ணுக்கு ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இது மார்பிங், இது ஏஐ, அந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல. ஓகே, ஆனா விஷ்ணுவே இதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் பாக்கெட் வந்து காண்டம் எடுக்கிற மாதிரியான வீடியோக்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அவருக்கு எதிராக வெளியிட்டு இருக்காங்க. என்ன காரணத்திற்காக விஷ்ணுவோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு எதிராக செயல்படணும்? எதிராகன்றதை தாண்டி அதை தாண்டி நான் வரேன். இது வந்து பாலிமர்ல ஃபர்ஸ்ட் வந்துச்சு. வரும்போது என்ன ஆச்சுன்னா, இவங்க கூட்டிட்டு போய் வச்சு அடிச்சு மிரட்டி இருக்காங்கன்ற மாதிரியும் அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்ற மாதிரியும் சில விஷயங்கள் அங்க பேசப்பட்டது. ஓகே, அதை தாண்டி நேத்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து இதெல்லாம் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு விஷ்ணு அவர்கள் வந்து சடனா பார்த்தா ஒரு எல்லாத்துலயும் ஒரு நோட்டிபிகேஷன், விஷ்ணு வந்து கமிஷனர் ஆஃபீஸ் நோக்கி போறாரு, கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளில வந்து பேசுறாரு அப்படின்னும் போது அதுல அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, என் போன் கம்ப்ளீட்டா தொலைஞ்சு போச்சு, ஹேக் பண்ணப்பட்டுருச்சு, என்ன வந்து அடிச்சாங்க, என்ன அடிச்சதோட இது இன்னும் இருக்கு, எனக்கு வலி இருக்கு, எனக்கு தங்கச்சி வந்து அவங்க என்னையும் அவங்க தங்கச்சி அவங்க ரூம்குள்ள விட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேசினார். இது ஏன்னா அதுலயே அவர் கேட்டிருப்பாரு, எங்க நான் ஃபிளர்ட்டிங் தானே பண்ணேன், நான் ரேப்பா பண்ணன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும். எங்க ஃபிளர்ட்டிங் அப்படின்னாலுமே ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம பேசுறது தப்பு. இந்த இடத்துல அந்த பொண்ணையே எல்லாம் விக்டிம் பிளேமிங் ஷேமிங் பண்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் ஒத்துழைச்சு கடைசி வரைக்கும் பேசியிருந்தாதான் தவறு. அந்த பொண்ணு எப்போ தங்கச்சின்னு சொல்லி இது சொல்லி போய் அவங்க அண்ணா கிட்ட சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வராங்களோ அப்பயே அந்த பொண்ணு இது குழந்தையா இருந்தாங்களா இல்லையான்றது பாக்குற எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட தங்கச்சி எல்லாரும் திட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அண்ணன் கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டாங்கல்ல, அண்ணன் உன்னுடைய ஃப்ரெண்டு என்கிட்ட இந்த மாதிரி சாட் பண்றான், கொஞ்சம் என்னன்னு பாருன்னு கேளுன்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டாங்களா? இது உண்மையா? ஆமா, அப்படி சொல்ல போய் இவங்களே அந்த வீடியோ சொல்லிருப்பாங்க, எங்க தங்கச்சி கிட்ட நீ இது காமிக்கிற சொல்லி சில பேட் வேர்ட்ஸ் அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல ஆதங்கத்துல அந்த குரூப் வந்து பேசியிருப்பாங்க. இல்ல விஷ்ணு என்ன சொல்லப்படுறாங்கன்னா, என்ன ட்ராப்ல மாட்டி விட பார்த்தாங்க, என்ன பிளான் பண்ணி வந்து இன்னைக்கு விஷ்ணு சொன்ன அலிகேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, என்ன ட்ராப்ல மாட்டி விட பார்த்தாங்க, என்ன பிளான் பண்ணி வந்து என்ன அதுக்குள்ள வந்து வர வைக்க பார்த்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்படியே அழுதாரு, அப்படியே மன்னிப்பு கேட்டாரு, அது எல்லாமே நீ இதெல்லாம் பண்ணாதான் வீடியோ வெளில விட மாட்டோம், இந்த மாதிரி சொல்லி என்ன பேச வச்சாங்க, என்ன த்ரெட்டன் பண்ணி பண்ண வச்சாங்கன்னு சொல்றாரு. என்னோட கேள்விங்க ஒன்னே ஒண்ணுதாங்க, இந்த வீடியோ எப்ப வெளியே வந்துச்சு? ஞாயிறு திங்கள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்களை அடிச்சிருக்காங்கல்ல, நைட் இது பண்ணாங்க, அப்பயே நீங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போல? சிம்பிள் லாஜிக் கொஸ்டின். இன்னைக்கு கேக்குறாருல, எங்க இவங்க தங்கச்சி நான் அப்படி பண்ண இது பண்ண அவங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன் போலன்னு கேக்குறாருல. யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பொண்ணோட ஐடென்டிட்டின் போது ஒரு பயம் இருக்கதான் செய்யும் அந்த இடத்துல. ஓகே, அதை தாண்டி இப்ப இவர் என்ன பண்ணாருச்சு, நான் இது வந்து இந்த பக்கம் நான் பேசல, இந்த பக்கம் இருக்க லாஜிக் கொஸ்டினும் கேக்குறேன், இந்த பக்கம் இருக்க லாஜிக் கொஸ்டினும் நான் கேக்குறேன். ஓகே, ஏன் இவர் வந்து அன்னைக்கே ஸ்டேஷன் போல? ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, இவ்வளவு நாள் அப்ப அமைதியார், அடி வாங்கினவரை மிரட்டினாங்க, ரவுடிஸ் வச்சுலாம் மிரட்டினாங்க, ரவுடிஸ்க்கு எல்லாம் போன் பண்ணாங்கன்னு சொல்றாருல, என் லைஃப்க்கு த்ரெட் இருக்குன்னு சொல்றாருல. லைஃப்க்கு த்ரெட் இருக்க யாருமே உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? பொறுமையா 2 நாள் கழிச்சு போய் கொடுப்பாங்களா? எப்ப அது நடந்துச்சோ அன்னைக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து. ஏன்னா 15th 9th எடுக்கப்பட்ட வீடியோன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டேட் என்ன ஆச்சு? அன்னைக்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல, யாரும் அவங்களும் புடிச்சு வைக்கலையே. நீ வாப்பானு நான் ஒரு இடத்துல அடைச்சலாம் வைக்கலையே. 15 ஆச்சு, ஏங்க 15ல இருந்து இன்னைக்கு 22 இன்னைக்கு 23 என்ன பண்ணீங்க இவ்வளவு நாளா? கேள்வியில லாஜிக் இருக்கு. ஆனால் ஸ்ரீ விஷ்ணு கூட இருந்த அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏன் அவருக்கு எதிராக மாறினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் இங்க இந்த இடத்துல என்னன்னா, எனக்கும் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. ஓகே, ஒண்ணு வந்துட்டு அவ்வளவு உங்க தங்கச்சியோட ஒரு வீடியோ மட்டும் அதெல்லாம் பிளர் பண்ணீங்க, இன்னொரு பொண்ணோட ஐடி ஏன் நீங்க பிளர் பண்ணல? அது ஒரு क्वेश्चन எனக்கு. அப்ப 2 பெண்கள் கூட மட்டும்தான் விஷ்ணு சாட் பண்ணிருக்காரு. அதுதான் விஷ்ணுவோட போன் எடுத்து அவங்க காமிச்சது. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், இந்த விஷயம் வந்து எனக்கு வந்த விஷயம், பர்சனலா என்கிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயம், இவ்வளவு நாள் எவிடன்ஸ் இல்லாதனால நான் பேசல. விஷ்ணு ட்ரேடிங் மட்டும் அப்படி கிடையாது, பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப கேவலமான வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான். அதுக்காக விஷ்ணு பொண்ணுங்க விஷயத்துல சபலப்பட்டவர்னு சொல்றது? இருங்க, எவிடன்ஸ் காமிச்சா என்ன பண்ணுவீங்க சொல்லுவீங்க? எவிடன்ஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா, நம்ம கிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் பேசியிருக்காங்க. இன்னைக்கு கூட எனக்கு கால்ஸ் வந்துச்சு, நாங்க அன்னைக்கே நாங்க சொன்னோம். ஃபர்ஸ்ட்ல எங்கிட்ட எப்படி சொன்னாங்கன்னா, பொண்ணுங்க விஷயத்துலயே விஷ்ணு அப்படி கிடையாது மேம் சொல்றேன். நம்பல, உண்மையை சொல்றேன், நம்பல. எங்க ஒரு ஃபாரெக்ஸ் ஸ்கேம் வந்துட்டு இந்த மாதிரி பண்றாரு போது பொண்ணுங்க விஷயத்துல எப்படிங்க எடுத்தோடனே நீங்க சொல்லுவீங்க போது இன்னைக்கு நீங்க நம்புறீங்களா என்ன அடிச்சு கேக்குறாங்க. எங்க நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க அண்ணான்னு பேசும்போது சாருன்னு பேசும்போது விஷ்ணு அந்த இடத்துல ஸ்டாப் ஆனது கிடையாது, நாங்க பிளாக் பண்ணிட்டு எல்லாம் வந்திருக்கோம் விஷ்ணுவை. எங்க நிறைய பேர்கிட்ட எடுத்தோடனே அவர் கேட்கிற விஷயம் வந்துட்டு மீட் பண்றாரு அப்படின்னா அடுத்த கேட்கக்கூடிய விஷயம் வந்து காஃபி டேட் போலாமா, ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாமா? எதுக்கு? இல்ல என்ன விஷயத்துக்காக? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அங்க வச்சு பண்ணலாமா? இதெல்லாம் எதுக்கு? எங்க அவர் நிறைய இடத்துல ஆஃப் ஆயிருக்காருன்னா, இதெல்லாம் நான் அஷ்மிதா கிட்ட சொல்லிடவான்னு கேட்கும்போது ஆஃப் ஆயிருக்காரு.
ஆனா அஷ்மிதாட்ட எப்படியாவது அவங்களுடைய நாலேஜ் இந்த விஷயம்லாம் போயிருக்கும்ல, அவங்க ஒய்ஃப் விஷ்ணுவை கேட்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இங்க எல்லாருக்கும் இருக்க கேள்வி. இப்ப நான் சொல்ற மாதிரி அஷ்மிதா வெளில வந்து ஓப்பன் அப் பண்ணணும். இன்னொன்னு அந்த குரூப் இருக்காங்கல்ல, குரூப்பை சார்ந்தவர்கள் யாராவது வந்து ஓப்பன் அப் பண்ணாதான் என்ன ரியலா நடந்ததுன்னு தெரியும். ஏன்னா எனக்கு இங்க இவ்வளவு தூரம் எல்லாரும் அஷ்மிதா கேள்வி கேட்க ரீசன் அதுதான். ஏங்க எல்லாமே ஓகேங்க, எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது, லெட்டர் எடுத்து நீங்க கொடுக்குறீங்க, தேவைப்பட்ட லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கோங்கன்றீங்க, பிசினஸ் லாஸ்ன்னு சொல்றீங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க சரியா? அந்த இடத்துல வந்து இப்போ இங்க ஒரே வீட்லயே அங்க இருக்கும் போது யாரா இருந்தாலும் என்ன என்ன ஆகும்? அந்த இடத்துல கொஸ்டின் பண்ணணுமா இல்லையா? ஹஸ்பண்ட் இந்த மாதிரி போகும்போது சரி ஸ்கேம் ஒரு பக்கம், பொண்ணுங்க விஷயம் வரும்போது கொந்தளிச்சிருக்கணுமா இல்லையா? எந்த ஒய்ஃபா இருந்தாலும் புருஷன் இந்த மாதிரி போறதை அலோவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டேன். அதையே கொஸ்டின் பண்ணல. இதுதான் எல்லாருக்குமான கேள்வியாவே இருக்கு. அஷ்மிதா எல்லாத்துக்குமே வீடியோ போடக்கூடியவங்க, ஏன் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வரக்கூடிய இந்த அதாவது பொண்ணுங்க விஷயத்துல வரக்கூடிய இந்த பிரச்சனை போடலையே, ஸ்கேமுக்கு போடல, பொண்ணுங்க விஷயத்துல ஹஸ்பண்ட் மீது ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, அதுக்கும் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலனா, ஆனா மத்த எல்லாத்துக்குமே அவங்க ஆஸ் வீடியோ போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆமா, அப்படிங்கிறப்ப கேள்வி அவங்க ஒய்ஃப் மீது வரதானே செய்யும். எக்ஸாக்ட்லி. அப்ப தெரிஞ்சு அமைதியா இருக்கீங்களா? தெரியாம அமைதியா இருக்கா? தெரிஞ்சப்பறம் ஏன் அமைதியா இருக்கீங்க? சரி பொண்ணு தானே. இப்போ அந்த இடத்துல அவர் கதறாரு, என் குழந்தைங்க பார்த்தா அசிங்கம் அது இதுன்னு அவர் சொல்றாருல்ல. அப்ப எங்க அஷ்மிதாவும் பொண்ணு, அஷ்மிதாவுக்கும் குழந்தைங்க, அவங்க ஃபேமிலி பொண்ணுன்னு போது எவ்வளவு பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி மத்ததெல்லாம் விட்டுருங்க, அடிச்சாங்க உதச்சாங்க பண்ணாங்க எல்லா அலிகேஷனும் விட்டுருங்க. அப்ப நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசுனது உண்மைதானே? அந்த மாதிரி முதல்ல ஏன் பேசுறீங்க? அந்த மாதிரி ஏங்க நான் ஓப்பனா கேட்கிறேன். அதுல என்ன சொல்றேன், எங்களை வந்து போன வாரம் போகும்போதே வந்து என்ன ரூம்குள்ள விட்டுட்டாங்க, என்னையும் அவங்க தங்கச்சியும். நீங்க ஒரு அசிங்கமான விஷயம் சொல்றீங்களா? நீங்க ஆம்பளை தானே, அந்த இடத்துல ஆம்பளைக்கும் கருப்பு இருக்கு தானே, ரூம்குள்ள விட்டா நீங்க அடுத்த நிமிஷம் வெளில போயிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணல நீங்க அந்த இடத்துல? இவர் தான் உங்களுடைய லிப்ஸ் இப்படி இருக்குன்னு வர்ணிச்சுட்டாரு, அதுலயே அவர் அடிபட்டு போயிட்டு. அதுதான் நான் சொல்றேன். இப்போ இங்க பொண்ணுன்றதா பொண்ணுக்கும் கருப்பு உத்தமி பத்தினின்னு இருக்கும்போது ஆண்களுக்கும் பொருந்துதானே. உத்தமன் பத்தனன் ஏன் அந்த கேட்டகரியில ஆண்களுக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த இடத்துல? அவரும் அவ்வளவு நல்லவர் தானே. ஏங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை அப்ரோச் பண்ணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை அப்ரோச் பண்ணும்போது நீ என்னது என்ன சொல்லுவாங்க, இன்னும் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு சொல்ற மாதிரி, அப்ப ஒரு ஆணும் அவங்க லிமிட்ஸ்ல இருக்கணுமா இல்லையா? கிடைச்சது பேசினாங்கன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசணும்னு அவசியம் இல்லைல்ல அந்த இடத்துல. So this is what, இது தப்பு தானே. இந்த இடத்துல முக்கியமான கேள்வி, அஷ்மிதா நிறைய பொண்ணுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க மேக்கப் அப்படின்னு. அப்ப அந்த ட்ரைனிங் போகக்கூடிய பொண்ணுங்களை கூட விஷ்ணு வந்து மிஸ்யூஸ் பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த கேள்வி ஏன் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் நம்ம கிட்ட பேசும்போது சொன்ன விஷயம் என்னவா இருந்தது, இல்ல காமனாவும் கமெண்ட்ஸ் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நாங்க எந்த விதத்திலயும் விஷ்ணுவை வந்துட்டு ட்ரேடிங்னு சொல்லி இது பண்ணல, போயிட்டு நாங்க வந்து அவரை போயிட்டு காண்டாக்ட் பண்ணல எந்த விஷயத்துலயும். ஓகே, விஷ்ணுவா எங்களுக்கு கால் வருதுன்னா நம்பர் எங்க இருந்து எடுத்துருக்கணும்? இட் வாஸ் காமன் லைக் கொஸ்டின்ல. அப்ப எங்க நீங்க நம்பர் ஒய்ஃபோட போன்ல இருந்து? அதுதான் வந்து இங்க புரியாத ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம பிளாட்ஃபார்ம்ல வைக்கும் போது சம்பந்தப்பட்ட அஷ்மிதா உள்ள வரணும், அந்த குரூப் இருக்காங்கல்ல, இப்ப விஷ்ணு வச்ச அலிகேஷன்ஸ் எல்லாருக்குமே அந்த சம்பந்தப்பட்ட குரூப் உள்ள வரணும். இவங்க எல்லாம் உள்ள வந்தா மட்டும்தான். ஏங்க லைஃப் த்ரெட்டனிங் இருக்குல்ல உங்களுக்கு, அப்படி லைஃப் த்ரெட்டனிங் இருக்குன்னு சொல்றவங்க உங்களை ஏங்க 5-6 நாளா விட்டு வைக்க போறாங்க? நேரத்துக்கு உங்களை ஏதாவது பண்ணிருக்கணும்ல. அவர் சொல்றதுல இருந்தே லாஜிக்கா எடுப்போம், ஏதாவது பண்ணிருக்கணும்ல. இல்ல 6 நாளா லைஃப் த்ரெட்டனிங் இருக்கு, யாராவது ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாங்களா பயந்துட்டு? இந்நேரத்துக்கு உடனே இம்மீடியட்டா வந்து ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல ஒரு 100 கால் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன் செய்யல? அதுதானே இப்ப கேக்குறோம். இவங்க கேக்குறாங்களா அவங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரல, இது ஏன் வரலன்னு சொல்லி. இவரே 100 கால் பண்ணல, இவரே ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போல? இந்த விஷயம் நமக்கு கொஸ்டின் வருதா இல்லையா அந்த இடத்துல? இதுக்கு எல்லாத்துக்கும் விஷ்ணு இந்த இடத்துல ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி நம்ம கேட்ட எந்த கொஸ்டினுக்கும் விஷ்ணு ஆன்சர் பண்ணல, இந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட வரா என்ன சொல்லுங்க? விஷ்ணு ஏற்கனவே என்னோட போன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது வரைக்கும் லாஜிக் ஓகே. ஆனா அதுக்கு அடுத்த கட்ட பாயிண்டா என்னோட ஐடியில இருந்து அல்லது என்னுடைய நம்பர்ல இருந்து ஏதாவது மெசேஜ் வந்தாலும் வீடியோ வந்தாலும் அது நான் கிடையாது அப்படின்னு அவரு சொல்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக முந்திக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட்லி ட்ரூ. சரி இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்படி யோசிங்களேன், அந்த ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட எல்லாமே அந்த போன்ல தான் இருக்கு சரியா? ஒருவேளை என் போனே தொலைஞ்சு போச்சுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? அது ஏன் கொடுக்கல? சைபர் கிரைம் இருக்குல்லங்க, ஏங்க போய் கொடுக்கல? போன் தொலைஞ்சு போச்சு, என்னோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நீங்க ஏன் போய் கொடுக்கல? ஏன் இன்னும் அக்கௌண்ட் ரெக்கவரி நீங்க எடுக்கல அந்த இடத்துல? இதெல்லாம் கொஸ்டின் தானே இந்த இடத்துல. அப்ப யார் நம்ம என்ன வேணா பேசலாம், எல்லாரும் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த இடத்துல. விஷ்ணு அஸ்மிதாவும் சேர்ந்துதான் அந்த விஷயத்த இந்த ஸ்கேம பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணுங்க விஷயம் வரைக்குமே சேர்ந்துதான் டிராமா பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கீழே சொல்றாங்களே. கமெண்ட்ஸ்ல சொல்றதெல்லாம் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கு. இதே என்கிட்ட எவிடன்ஸ் இருந்தா அதை பத்தி பேசிருப்பேன். என்கிட்ட இது சம்பந்தமா எந்த எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடையாது. நானுமே அதுதான் சொல்றேன். இந்த இடத்துல இதே எவிடன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அஷ்மிதா எங்க கேட்கிற கேள்வி என்னவா இருக்குன்னா, நான் யாருக்காவது ஹோப் கொடுத்துருக்கேனா ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி? நான் ஏதாவது பண்ணிருக்கேன் அந்த இடத்துல தான் கேட்கறாங்க. அதுதான் எனக்குமான விஷயம். இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்களுமே இல்லைங்க என் ஹஸ்பண்ட் இதுல போடுங்க, நானும் இன்வால்வ்டுங்க, எனக்கும் பணம் வந்திருக்குங்கன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அஷ்மிதா வில் பி கெட் காட் இந்த இடத்துல கண்டிப்பா. ஓகே, இது வரைக்கும் அது இல்லைன்றதுதான் விஷயம். அதாவது எதுவுமே பேச முடியாத இடத்துல நம்ம இருக்கோம். திரும்ப ஃபோக்கஸ் இஸ் ஃபுல்லி ஆன் விஷ்ணு. இன்னும் 2 பேரை நம்ம இங்க மறந்துடவே முடியாது. ஒன்னு ஆனந்தி, ஒன்னு பிரீத்தி. ஆனந்தி விஷ்ணுவோட அம்மா. கம்ப்ளீட்டா அவங்களும் எல்லா விதத்திலயும் இல்ல ஆனந்திக்கு
ஆனந்தி வந்து விஷ்ணுக்கு தூணா இருந்திருக்காங்க. பிரீத்தி யாருன்னா அவங்க கிட்ட ஒர்க் பண்ண மேனேஜரோ அசோசியேட்டோ சம்திங் வாட் எவர் அவங்களும் இருக்காங்க. இவங்க மேலயும் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். இதுல என்ன விஷயம்னா விஷ்ணு ஏன் இத்தனை நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அதே தருணத்துல ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட ஒரு தப்பா பேசினாரு, சேட் பண்ணாரு, வீட்டுக்கு இதெல்லாம் பேசுறாங்க இல்லையா? ஏன் அந்த பொண்ணு ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல விஷ்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு நம்ம இன்னொரு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கு. அது நானே கேட்டிருப்போம். முன்னாடி பேசும்போது நானே கேட்டேன். அவங்க கிட்டயும் எனக்கு கேள்விகள் இருக்குன்னு தானே நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளில வரல? ஏன் நம்ம இப்ப அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க, பொண்ணு ஐடென்டிட்டி வெளில வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்றேன். இங்க நம்ம வெளியில இருந்து பாக்குற நம்மளுக்கு வந்து என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதோ அது மட்டும் தான் தெரியும். உள்ள இருக்கவங்க வந்து இங்க அஷ்மிதாவும் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான். அவரும் சில பேர்கள் அங்க சொல்லியிருப்பாரு. அவங்க எல்லாரும் தான் அதுல யாராவது ஒருத்தரோ இல்ல அதை சார்ந்த யாராவது வெளில வந்து பேசினா மட்டும்தான் அன்னைக்கு இது நடந்ததுன்னு விஷ்ணு சொன்னதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது, எந்த அளவுக்கு கான்ட்ரடிக்டரியா இருக்குன்றதே நமக்கு தெரிய வரும். ஏன்னா இப்போ வந்து நம்ம எதுவுமே ஜட்மெண்ட் எல்லாம் எடுக்க முடியாது. நமக்கே இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யாரும் ஆன்சர் பண்ணுவா? சம்பந்தப்பட்டவங்க தான் வந்து இங்க நமக்கு ஆன்சர் கொடுக்கும். இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல எனக்கு என்ன நடந்துச்சு, இப்படி எல்லாம் மிரட்டினாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருல. இதுல வந்து விஷ்ணு நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரா அல்லது இதோட? ஆமாங்க, விஷ்ணு ஸ்டார்டிங்ல இருந்து விக்டிம் ரோல் தானே எடுக்கும். அப்படி ஏன்டா கையில காண்ட போச்சு அழுது அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்கல்ல. அதுக்குதான் சொல்றாரு என் பாக்கெட்ல வச்சு அவங்களா எடுக்க வச்சாங்கன்னு. அதுதான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் வீடியோல. ஆக்சுவலி அப்ப அந்த அழுகும் போதே அந்த வீடியோல சொல்லிருக்கலாமே, என் பாக்கெட்ல வச்சு நீங்க எடுக்கிறீங்களா? சிம்பிளா ஒன்னே ஒண்ணு நான் கேக்குறேன். விஷ்ணு எவ்வளவு அக்ரெசிவான ஆளு. எல்லா வீடியோலயும் அப்படியே கொந்தளிச்சு கோவப்பட்டு வீடியோ போடுவாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா இங்க ஃபேஸ்ல ஒரு இடத்துல கூட அது தெரியலையே. ஏன் தெரியல? எங்க என்னால அந்த வீடியோல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம், என்னால முடியாதுன்னு சொல்லிருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு ரியாக்ஷன். ஏங்க ஒருத்தவங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னதான் பொய்யா நடிச்சாலும் மூஞ்சி காட்டி கொடுத்துருவா இல்லையா? ஏன் அதை காமிச்சு கொடுக்கல? அந்த இடத்துல பயந்து போய் அடிக்கு போய் உட்காந்த மாதிரி தானே இருந்தது அந்த வீடியோல எல்லாமே. ஏன் அதை பண்றாரு அவர் அந்த இடத்துல? அப்போ இன்னைக்கு இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து விஷ்ணு எடுக்கிற ரோல் வந்து நான் அப்பாவிங்க, நான் விக்டிம்ங்க. அதே ட்ரேடிங்லயே அதானே சொன்னாரு. ஆமா நான் விக்டிம், நானும் ஏமாந்திருக்கேன், எனக்கும் ஒண்ணும் தெரியாது ட்ரேடிங்கை பத்தி. என்ன தெரியாது? ஒண்ணும் தெரியாது. ஏன் அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா பணத்தையும் ஏன் வாங்கி உள்ள போட்டீங்க ட்ரேடிங் பண்றேன்னு சொல்லி? இன்னைய வரைக்கும் அந்த சிஎன்எஸ் 1.5 வருஷம் இன்னைக்கு இவர் கேட்கிறாருல, அப்படி அவங்க தங்கச்சி நிஜமா பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கணும்னு. நீங்க என்ன சொல்றீங்க இந்த இடத்துல? சிஎன்எஸ் வந்துட்டு இதுல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அந்த பொண்ணு விஷயத்துலயும் நீங்க வரும்போது நீங்க இவ்வளவு நாள் டைம் எடுத்துட்டது எதனால? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இதே சிஎன்எஸ் வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. 1.5 வருஷம் ஆச்சுங்கிறீங்க. 1.5 வருஷம் உங்களை ஏமாத்திட்டு போனவங்க மேல நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? எங்க கம்ப்ளைண்ட் பேப்பர் இல்லையே? கம்ப்ளைண்ட் பேப்பர் எங்கேயும் இருக்க மாதிரி தெரியலையே. இன்னொரு விஷயம், சிஎன்எஸ் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போலங்க. 2011 சிஎன்எஸ் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2011 அவங்க வந்து ஃபைனலா அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கும் பேலன்ஸ் ஷீட்டும் அதோட ஃபைல் பண்ணது லாஸ்ட்ன்ற மாதிரி தான் இங்க இருக்கு. ஒரு கம்பெனி ரன் ஆகுதுன்னா வருஷம் பண்ணுமா இல்லையா? தான் ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடிங் கிங் அப்படிலாம் சொல்லி கிளாஸ் எடுத்தீங்க. இப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறீங்க. எப்படி சொல்லலாம்? முதல்ல உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? அவங்க பணத்தையா கொடுத்தாங்க? கடன் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது இது வாங்கும்போது நல்லா இருந்ததா? இதான விஷயம். இப்ப எல்லாருமே நினைக்கிற விஷயம் என்னன்னா, ஸ்கேம மறைக்கிறதுக்கான இந்த விஷயம் தான் மேல ஓவர் போர் பண்ணப்பட்டதுன்னு. கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. ஸ்கேம்கான ஒரு ப்ரொசீடிங்ஸ் தனியா போகுது, இதுக்கான ஒரு ப்ரொசீடிங்ஸ் தனியா போகுது. எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், கோடிக்கணக்குல ஏமாத்திருக்காரு, ஏன் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணல? பொண்ணுங்க விஷயத்திலையும் கோல்மால் பண்ணிருக்காரு, தப்பா நடந்திருக்காரு, ஏன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகல? ஏன் இந்த விஷயத்திலையும் விஷ்ணு கைது செய்யப்படல? எனக்கே எனக்கு நிறைய ஆக்சுவலி அந்த வீடியோ பார்த்த பிறகு queries வந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா, மேம் அதே கமிஷன் ஆஃபீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் இருக்கு, எப்படி தைரியமா கமிஷன் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு வராரு அப்படின்னு. கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போதே போலீஸ் நினைச்சிருந்தா அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும். அதான் ஒரே விஷயம் என்னன்னா, என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப பாதிக்கப்பட்டவங்க சைடு இப்பதான் என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வச்சுதான் அப்புறம் விஷ்ணு வில் பி கால்டு ஃபார் த என்கொயரி. ஓகே, அந்த ப்ராசஸ் அந்த ஒரு பக்கம் போக தான் போகுது. ஓகே, இப்ப விட்டுட்டாங்கன்றதுக்காக விச் மீன்ஸ் விஷ்ணு இன்னசென்ட் விட்டுட்டாங்கன்ற எந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஓகே, இன்னொன்னு நம்ம அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கான பிரீத்திங் ஸ்பேஸ் டைம்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? அந்த இடத்துல இந்த விஷயம் நம்ம கிட்ட வந்து நான் சில விக்டிம்ஸ் நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம். ஏன்னா இன்னொன்னு என்னன்னு பார்த்தா, நம்ம அந்த ஸ்கேம் வெளில கொண்டு வரும்போதே நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இன்னும் இது நியூஸ் சேனல்ல வரல? எல்லாத்தையும் டாக் பண்ணாங்க, எல்லா நியூஸ் சேனல். ஒரு விஷயம் மக்களுக்கு இங்க என்ன அப்படின்னா, நம்ம 2 யூடியூப் சேனலுக்கு கொடுத்த மாதிரி அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட விக்டிமே நியூஸ் சேனல்ஸ்க்கும் பேசியிருந்தாங்க. பட் நியூஸ் சேனல்ஸ் அதை ப்ரொஜெக்ட் பண்ணல. ஏன் நமக்கு தெரியல அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராசஸ்டா தான் போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் செக் பவுன்ஸ் கேசஸும் போயிட்டு இருக்கு, எல்லா கேசஸுமே ஒரு பக்கம் போறதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கும் இதுவும் டிஸ்டர்ப் ஆக போறது இல்லை. இஃப் இன் கேஸ் திரும்ப இன்னொன்னு சொல்றேன், இந்த பொண்ணுங்க விஷயத்த வந்து முதல்ல பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, ஃபர்ஸ்ட் கொடுத்தா தானே ஆக்ஷன் எடுக்கப்படும். அவங்க இன்கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, விஷ்ணுல இதெல்லாமே ப்ரூவன் ஆச்சு அப்படின்னா விஷ்ணுக்கு 1 இல்ல 2 தலைவலி இருக்கும். ஒன்னு ஸ்கேம்கான விஷயத்துக்கும் பதில் சொல்லணும், இதுக்கான விஷயத்தையும் வந்து விஷ்ணு பதில் சொல்லியே ஆகணுமே. இப்ப விஷ்ணு தானா வாண்டடா வந்து போய் கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல்ல, இப்ப இதன் மூலமா இவர் மீது எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை தள்ளி போகுமா அல்லது தடைப்படுமா? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும்,
கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட கம்ப்ளைண்ட் வேலை முடியறது கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் தேல் பி கால்டு ஃபார் த என்கொயரி. இந்த கம்ப்ளைண்ட்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அதோட அட்டாச்சு எவிடன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் அதர் பர்சன் வில் பி கால்டு ஃபார் த என்கொயரிங்க. ஸோ இவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க சைடு இருந்து எவிடன்ஸும், இல்ல அவங்க சொல்ற அலிகேஷன்ஸ் எல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க சைடு இருந்து எவிடன்ஸும். இப்போ ஒருவேளை அந்த குரூப் கிட்ட எக்கச்சக்க எவிடன்ஸ் இருந்து விஷ்ணு சொல்றதெல்லாம் பொய்யா இருந்தா விஷ்ணு கண்டிப்பா இங்க தண்டிக்கப்படுவார். ஒருவேளை விஷ்ணு கிட்ட எல்லா எவிடன்ஸ் இந்த குரூப் சொல்றது பொய்யா இருந்தா அந்த குரூப் தண்டிக்கப்படுவாங்க. சோ எல்லாமே எவிடன்ஸ் இஸ் சம்திங் which is going to decide. அஷ்மிதா ஏற்கனவே தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நம்ம பிரிஞ்சிடலாம், நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஓகே சொன்னதாகவும் பேசப்பட்டுச்சு. ஆனா அப்ப எந்த ப்ராப்ளமும் பெருசா இல்ல இது மாதிரி பொது வெளியில. ஆனா இப்ப பப்ளிக் அஃபெக்ட் பண்ற மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இப்ப அப்படி அது சம்பந்தமாகவோ அல்லது இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிற வகையிலேயோ எதுவுமே பேசப்படலை அப்படிங்கிறப்ப சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒண்ணு இருக்க போய் தான் இருக்கு, அல்லது இது மூலமா வரக்கூடிய லாபம் மட்டும் வேணும் அப்படின்னு பின்னாடி யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுல உங்களுக்குள்ள. ஆல்ரெடி மக்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சா ஆகலையா, சேர்ந்து வாழ்றாங்களா, லிவ்னா கல்யாணமான. இவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க செகண்ட் பேபி பிறக்கும்போது டிவோர்ஸ் ஆயாச்சு. டிவோர்ஸ் ஆகி தான் அவங்க திரும்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்ன்றதுல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறதா இங்க கான்செப்டா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுவே நிறைய இடத்துல பெண்கள் கிட்ட மட்டும் ரொம்ப சேஃப் கேம் ஆடி இருக்காரு. கால் பண்ணி உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லவான்னு நீ எதுக்கு அவகிட்ட எல்லாம் சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல நானே குழந்தைக்காக வாழ்றேன், குழந்தைங்களுக்காக வாழ்றேன், லிவ்ன்ல இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், பொதுவெளியில வந்து அஷ்மிதாவை தூக்கி தள்ள வச்சு கொண்டாடுற விஷயமா இருக்கட்டும். எங்க நீங்க அவ்வளவு லவ் இருக்குன்றீங்க, ஒரு பக்கம் பூவெல்லாம் கொட்ட விடுறீங்க, ஒரு பக்கம் வைஃப் கெட்ஸ் போர்டுன்னு போடுறீங்க, யாருங்க நீங்க? கரெக்ட். அது கேட்க தோணுதா இல்லையா இங்க நமக்கு இந்த இடத்துல? ஓகே, அப்படி இருக்கும் போது இப்ப திரும்ப மக்களுமே அதான் சொல்றாங்க, மேம் அடுத்தது அவங்க எடுத்துட்டு வர போறது டிவோர்ஸ் டிராமா தான். மக்களே பாருங்க இப்படி எடுக்கிறாங்க. லீட் எல்லாம் கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஸ்டின்ஸ் எல்லாமே வெளில இருந்தெல்லாம் எடுக்காதீங்க, கமெண்ட்ல போயிட்டு கொஸ்டின்ஸ் எடுத்துருங்க. எல்லாமே சரியா? அடுத்து அஷ்மிதா விஷ்ணு பிரிய போறாங்க அப்படிங்கிற டிராமாவா தான் இருக்கும் அப்படின்றதுதான் மக்களுடைய கேள்விகளா இந்த இடத்துல இருக்கு. பட் அதுக்கு திரும்ப பதில் சொல்ல வேண்டியது அஷ்மிதா மட்டும். இப்படி ஒரு டிராமா பண்ணிட்டாங்கன்னா பணத்தை கொடுத்து இழந்தவங்களுக்கு பணம் கொடுக்க தேவை. இது நான் ஒரு விஷயம் சொல்றேன், அப்படி கிடையாது. இப்ப நம்மளே நிறைய டிவோர்ஸ் கேசஸ் பாக்குறோம். பார்க்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் ஏதாவது பிசினஸ் பண்ணும்போது ஒய்ஃப்கே தெரியாம கையெழுத்துகள் வாங்கி வைஃப் மேல கடன் எடுக்கிறது உண்டு, வைஃப் ஹஸ்பண்ட் மேல கடன் எடுக்கிறது உண்டு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோவே ரிலேட்டட்னு சொல்லும் போது இவங்க சீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டிவோர்ஸ் வாங்குவாங்க இல்ல, அந்த டிவோர்ஸ் ஆர்டர் காப்பி வாங்கி நம்ம எல்லா கிரெடிட்டர்ஸ்க்கும் அனுப்புவோம், which means நோவே ரிலேட்டட். அப்ப என்ன ஆகும்? எந்த வகையிலயும் இவங்க பொறுப்பாக்க மாட்டாங்கல்ல. இதுதான் மக்கள் வந்து கோரிலேட் பண்ணி கொண்டு வராங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. அஷ்மிதா விஷ்ணு கான்ட்ரவர்சி பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.